வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, "என்னம்மாச்சு உன் வீட்டு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல தாத்தா, வீட விற்க சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்துகிறாங்க. என் அக்காவும் தங்கச்சியும் தான் ரொம்ப வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல தாத்தா. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க." அப்படின்னோன்னா, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானம்மா. என்ன இப்போ வாழ்கிற வாழ்க்கை தானே முக்கியம். இவ்வளோ கஷ்டத்தில் வாழும்போது வீடு எதுக்கு அப்படின்னு தானே யோசிப்பாங்க. சரிம்மா, அது பேசாமல் வித்துற வேண்டியதானேன்னொன்னே, "ஐயோ தாத்தா, அப்படிலாம் விற்க முடியாது தாத்தா. ஏன்னா காவேரிக்கு அந்த வீட்டில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு விஜய். அதை கேட்டுட்டு, "அப்போ சென்டிமெண்ட் இருந்தால் அந்த வீடு நீயே வாங்கிக்கோ காவேரி." அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். உடனே வந்து விஜய் அப்படியே சந்தோஷப்படுற, "தாத்தா உண்மையாக சொல்கிறீங்க?" அப்படின்னு. ஆமாப்பா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் தாத்தா. அது எப்படி தாத்தா என்னால் வாங்க முடியும்? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே." காவேரி சொல்கிறாங்க. "என்ன காவேரி, நீ உன்கிட்ட பணம் இல்லைன்னு யார் சொன்னது? உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது." அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா? பின்ன விஜய் சொத்தெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே. நீ தானே விஜயோட பொண்டாட்டி. அப்போது அவனுக்கு சேர்ந்த சொத்தெல்லாம் உனக்கு தானே சம்மந்தம் இருக்குது." அப்படின்னு அதிர்ச்சி அடை, "அது எப்படி தாத்தா? நான் எப்படி போயிட்டு அந்த பணத்தை?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறமாவும் நான் யார், அவர் யார், எங்களுக்கும் வந்து நான் சம்பாதிக்கிறது தனி, விஜய் சம்பாதிக்கிறது தனி, அப்படிலாம் நீ யோசிக்கவே முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்று தான். அவங்க சொத்தும் ஒன்று தான். விஜயோட மொத்த சொத்தும் உனக்கும் சேரும். இதுதான் மாலா, அது கூடவே தெரியாது உனக்கு? புருஷன் சொத்து பொண்டாட்டிக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குமா?" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "இல்லை தாத்தா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை தாத்தா. எல்லாரும் தப்பாக பேசுவாங்க தாத்தா." "யார் என்ன தப்பாக பேசுறது? உன் புருஷன் சொத்தை நீ வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரும் தப்பாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது." அப்படின்றாரு. "தாத்தா சூப்பர் ஐடியா தாத்தா. இது நான் யோசிக்கல தாத்தா. இங்கே பாரு காவேரி, அந்த வீட்டை வாங்குகிறோம், உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இதுதான் நம்ம அடுத்த வேலை, சரியா?" அப்படின்றாங்க விஜய். அதை கேட்டுட்டு, "இல்லை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை." அப்படின்றாங்க. "விருப்பம் இல்லையா? அதெல்லாம் தெரியாது காவேரி. நீ வந்து இது சம்மதிச்சு தான் ஆகணும். உன் வீட்டை உன்னை விட்டு போகக்கூடாதுல்ல. உன் அப்பா நான் அப்போ உன் கூட தானே இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆமாம், அப்போ தாத்தா சொல்கிறது கேளு." அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, "இல்லை விஜய், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. இல்லை தாத்தா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "டேய் போடா, போயிட்டு சமாதானப்படுத்து அவளை எப்படியாவது சம்மதிக்க வை. அந்த வீடை காவேரிக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுத்தா ஆகணும்னு." "தேங்க்ஸ் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. "ஏய் காவேரி, என்னடி நீ உடனே பேசிட்டு இருக்கோம் வந்துட்ட? நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இங்கே பார், சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? வீடு வாங்குறது தானே பிரச்சனை, உன் பேரில் வாங்குறது தானே பிரச்சனை. சரி, என் பேரில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்." அப்படின்றாரு. "நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வீடு உன்னை விட்டு போகவே போகாது. உன் அப்பா ஞாபகம் உன் கூட தான் இருக்குண்டி." அப்படின்னு ஒன்று அப்படியே கட்டிக்கிறாங்க சந்தோஷத்தில் காவேரி. "எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. அந்த வீடு போகவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வாங்குவீங்க எதிர்பார்க்கலங்க." அப்படின்னோடனே, "நம்ம வாங்குகிறோன்னு சொல்லு." "சரி, நம்ம வாங்குகிறோம் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாரு விஜய். "போங்கங்க, உங்கள் மேலே ஒரே ஸ்மெல் வருது." அப்படின்னோடனே, "என்ன ஸ்மெல்லு? எல்லாம் நல்ல ஸ்மெல் தானே. இப்போ தானே போட்டிங்க, அதான் அந்த ஸ்மெல் தான்." அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன காவேரி இப்படி பண்ணுற? இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்டி, அதான் தாத்தா கூட லைட்டாக." அப்படி சொன்னோன்னே, போதும், இதுக்கப்புறம் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, சரியா?" அப்படின்றாங்க. "சரிடி, வா போகலாம்." அப்படி சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே கை போட்டு ரூமுக்கு போகிறாரு நம்ம விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து கேட்குறாங்க, "சரிடி, நீயும் யமுனாவும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க காவேரி கிட்ட?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஐயோ, அம்மா இப்படி கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டு, ஏன்டி நான் பெத்தவ, எனக்கு தெரியாதா? நீங்கள்லாம் என்ன பேசியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வீடை பற்றி ஏதாவது காவேரி கிட்டே பேசுனியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லையே." அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. "பொய் சொல்கிறத நிறுத்திடி. நீ வீட்டை பற்றி தான் கண்டிப்பாக காவேரி கிட்டே பேசியிருப்ப. அடங்கவே மாட்டியா நீ? இங்கே தான் பேசணும்ல அதை பற்றி. அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் காவேரி கிட்ட அங்கே போய் பேசுகிற? அவளை ஏன் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது முடிவு பண்ணியிருக்கியா? அவள் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அவ்வளோதானே? இங்கே பாருமா, தேவையில்லாதெல்லாம் பேசாத. நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல. நீ அப்படி தாண்டி யோசிக்கிற. இல்லைனா இந்நேரம் காவேரி சந்தோஷத்தை கெடுப்பியா? நான் என்ன கெடுத்துட்டேன் அப்படி அவள் சந்தோஷத்தை? ஓவராக பண்ணாதீங்கன்னு இவெல்லாம் திருந்தவே மாட்டா." அப்படி டென்ஷன் ஆகுறாங்க நம்ம வந்து